अस्मद्गुरुभ्यो नमः। श्रीशैलेशदगापात्रं धीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामादरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यम् अच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तरतराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दिगैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्धा। भूतं सरस्य महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरगाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यं। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। यस्य द्विरदवक्त्राद्याः पारिषद्याः परश्शतं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्सेनन्दमाश्रये। व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे शुगतादन्तपोनिधिं। तत्त्वेन यश्चिदचिदीश्वर तत्स्वभावभोगापवर्ग तदुपायगतिरुदारः सन्दर्शयन्निरवमीतपुराणरत्नं तस्मै नमो मुनिवराय पराशराय। ஸ்ரீ பராசர பகவான் அனுகிரகித்திருக்கிற இந்த ஸ்ரீ விஷ்ணு புராணத்திலே முதல் அம்சம் 9வது அத்தியாயம். அந்த அத்தியாயத்தில் சமுத்திர மதனத்தை பற்றி பார்த்துன்னு வரோம். எப்படி மகாலட்சுமி நாச்சியார் பிருகு மகர்ஷிக்கு பிறந்தவளாயிருந்தும் திரும்பவும் சமுத்திர தனையாக தான் அவதரித்தாள் அப்படின்றத காட்டுறார். அது அடிப்படை எப்படி பெருமாள் விபுவாயிருந்து எல்லா லோகங்களுக்கும் பிரபுவாயிருந்து பராத்பரனாயிருந்தும் அவதாரங்கள் எடுக்கிறானோ அந்த மாதிரி அவன் எப்படி வியாபிக்கிறானோ அதே போல தான் மகாலட்சுமி நாச்சியாரும் அவதரிப்பாள் அப்படின்றத அடிப்படையாக கொண்டு தான் இந்த சரித்திரத்தை சொல்ல ஆரம்பித்தார் பராசர மகர்ஷி. அந்த விதத்தில் துர்வாசாவினுடைய சாபத்தினாலே இந்திரன் எப்படி தன்னுடைய ஐஸ்வர்யங்களெல்லாம் இழந்தான், அதுக்கப்புறம் எப்படி தேவதைகளெல்லாம் பிரம்மாவை முன்னிட்டு கொண்டு இந்த எம்பெருமானிடத்தில் சரணாகதி பண்ணி அவனை பிரார்த்தித்தார்கள் அப்படின்றத பார்க்க ஆரம்பித்தோம். ஷீராப்தியில் போய் நின்னா எல்லாரும் அந்த திருப்பார்கடல் கரையில் நின்று பெருமாளை காண வேணும் அப்படின்ற ஆசையோடு அவனை சரணம் புக்கு அவனை விதவிதமாக ஸ்தோத்திரம் பண்ணுறா. அதில் பிரம்மாவினுடைய ஸ்தோத்திரம் பரியந்தமாக கடைசியில் நாம் பார்த்தது, கடந்த உபன்யாசத்தில் பார்த்தது. அதுக்கு மேலே தேவதைகளும் சேர்ந்து நமக்காகத்தானே இந்த பிரம்மா பிரார்த்திக்கிறார், அப்போ நாமளும் பிரார்த்திக்க வேணும் அப்படின்னு சொல்லி தாங்களும் பிரார்த்தித்தார்கள் அப்படின்றத பராசரர் காட்டுறார் மேல்கொண்டு. இத்யுதீரிதம் ஆகரண்ய பிரம்மணஸ்திரிதசாஸ்ததः பிரணம்யோச்சுஹு பிரசீதேதி பிரஜனோ திருஷ்டிகோச்சரம். இந்த மாதிரி பிரம்மா ஸ்தோத்திரம் பண்ணத்தை எல்லாம் தம்முடைய காதில் வாங்கின அந்த தேவதைகள், ஓஹோ நாமளும் இப்படி தான் பண்ணணும் போல இருக்குது அப்படின்னு அந்த எம்பெருமானை சேவித்து நீ தான் எங்களுக்கு பிரசாதம் பண்ணணும் அப்படின்னு நமக்கு எல்லாம் கண்ணுக்கு இலக்காக வேணும் அப்படின்னு பிரார்த்தித்தார்கள். என்னாயம் பகவான் பிரம்மா ஜானாதி பரமம்பதம் தன்னதாஸ்ம ஜெகத்தாம தவ சர்வ கதாச்சுத. எப்பேற்பட்ட ஒரு பரந்தாமத்தை, அதாவது எம்பெருமானுடைய பரமமான பதம் ஸ்ரீ விஷ்ணு லோகம், அந்த லோகத்தை இந்த பிரம்மாவாலையும் சேவிக்க முடியாதோ அப்பேற்பட்ட இடத்தை நாம் சரணாகதி பண்ணுறோம். அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த எம்பெருமானை நாம் சரணாகதி பண்ணுறோம் அப்படின்னு காட்டுறார். இத்தியந்தே வச்சசஸ்தேஷாம் தேவானாம் பிரம்மணஸ்ததா ஊச்சுர் தேவர்ஷயஸ் சர்வே ப்ருஹஸ்பதி புரோகமாக. இந்த மாதிரி அந்த தேவதைகளெல்லாம் சொல்லவே, அதாவது பிரம்மாவினுடைய ஸ்தோத்திரம் முடியவே அந்த தேவதைகள் எல்லாம் இந்த மாதிரி பிரார்த்தித்தார்கள். தேவர்கள், ரிஷிகள், ப்ருஹஸ்பதி அதாவது தேவகுரு அவரை முன்னிட்டு இவ எல்லாரும் பிரார்த்தித்தார்கள். ஆத்யோ யஜ்ஞபுமான் ஈட்யः பூர்வேஷாம் யஷ்ச பூர்வஜः தன்னதாஸ்ம ஜகத் சிருஷ்டுஹு அஸ்ரஷ்டுஹு சிரஷ்டாரம் அவிசேஷனம். யார் ஒருவன் இந்த ஜகத்துக்கே ஆதி புருஷனாக இருக்கிறானோ, யஜ்ஞபுமான் அப்படின்னு யஜ்ஞமூர்த்தியாக இருக்கிறான். இதெல்லாம் முன்னாடி பார்த்தோம். வராகரா அவதரிக்கிறச்சே யஜ்ஞமே வடிவெடுத்தவராக இருந்தார் அப்படின்னு பார்த்தோம். அப்பேற்பட்ட யஜ்ஞபுமான் யஜ்ஞபுருஷன், ஈட்யஹா எல்லாராலையும் ஸ்துதிக்கப்படுறவன், பூர்வேஷாம் யஷ்ச பூர்வஜா யாரெல்லாம் முன்னாடி இருந்தார்கள் அப்படின்னு சொல்கிறோமோ அப்பேற்பட்டவர்களுக்கும் முன்னாடி இருந்தவன் ஆதி புருஷன். திருக்குறுகூரில் போனால் ஆதிநாத பெருமாள் அப்படின்றான். இந்த மாதிரி திருவாட்டாறு அப்படின்ற திவ்யதேசம், கேரளா திவ்யதேசம்,
அந்த திருவாட்டாரில் போனால் அனந்த சயனம் நாம் எல்லாம் பார்த்துருக்கோம். திருவனந்தபுரத்தில் பெருமாள் சயனிச்சிருக்கார் இல்லையா, அதுக்கு கண்ணாடி பிடிச்ச மாதிரி இந்த பக்கம் பார்த்து சயனிச்சிருப்பார். ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம், அந்த திருவனந்தபுரத்தில் நாபி பத்மத்தில் ஒரு தாவரை இருக்கிறது, அதில் பிரம்மா இருக்கார். ஆனால் இந்த திருவாட்டாரில் இந்த நாபி கமலம் இருக்காது, பிரம்மாவும் இருக்க மாட்டார். வெறும் அந்த பெருமாள் மட்டும்தான் சயனிச்சிருப்பார். ஏன் சுவாமி அவருக்கு இந்த மாதிரியான திருக்கோலம் அப்படின்னா, அவர் ஆதி கேசவன் பெருமாள் அப்படின்னு பேர் பெற்றவர். வெறும் கேசவர் இல்லை, ஆதி கேசவன். என்ன ஆதி கேசவன்னா, இந்த ஜகத்தில் ஒன்றுமே இல்லாத காலத்திலையும் பிரளய காலத்தில் இருந்த பெருமாள். ஆனபடியால் அவனுக்கு ஆதி கேசவன் பேர். அந்த ஆதி புருஷன் அவனை காட்டுறாருங்க. பூர்வேஷாம் எச்ச பூர்வஜா தன்னதாஸ்ம ஜெகத் சிரஷ்டு சிரஷ்டாரம் அவிசேஷனம். இந்த ஜகத்துக்கு தான் சிரஷ்டாவாக இருக்கிறான், ஆனால் தனக்கு ஒரு சிரஷ்டான்றது கிடையாமல் இருக்கான். அப்பேற்பட்டவனுக்கு நம் வணக்கம் உரித்தாகுக. பாகவன் பூதபவ்யேஷ யக்ஞமூர்த்திர் தராவ்யா பிரசீத பிரணதானாம் துவம் சர்வேஷாம் தேகி தர்சனம். எம்பெருமானே, நீ தான் இந்த ஜகத்துக்கெல்லாம் சுவாமியாக இருக்கிற. பூதபவ்யேஷ அப்படின்னு முன்னாடி இருந்த பொருள்களுக்கும் இனிமே உண்டாக போகிற பொருள்களுக்கும் நீ தான் சுவாமியாக இருக்கிற. அப்பேற்பட்ட நீ யக்ஞமூர்த்தியாக இருக்கிற. யக்ஞமூர்த்தி தர அவ்யயா அப்படின்னு அந்த அதாவது யக்ஞமே வடிவெடுத்ததாக இருக்கிற, அது மேலே அவ்யயா அதாவது குறையாமல் இருக்கிற. பிரசீத பிரணதானாந்தம் சர்வேஷான் தேகி தர்சனம். நாம் எல்லாம் உனக்கு சரணாகதி பண்ணியிருக்கிறோம், நீ தான் நமக்கு கண்ணுக்கு இலக்காக வேணும், நமக்கு திருஷ்டி கோச்சரமாக ஆக வேணும் அப்படின்னு பிரார்த்தித்தார். பகவான் பூதபவ்யேஷா யக்ஞமூர்த்தி தராவ்யா பிரசீத பிரணதானாந்தம் சர்வேஷான் தேகி தர்சனம். ஏஷ பிரம்மா சஹாஸ்மாபிஹி சஹருத்ரைஸ் திரிலோச்சனஹ சர்வாதித்யை சமம் பூஷா பாவகோயம் சஹாக்னிபிஹி. இந்த பிரம்மாவானவர் நம்மோட கூடி இந்த பிரம்மாவானவர் ஸ்தோத்திரம் பண்ணுறார். ருத்ரன் திரிலோச்சனான அந்த முக்கணனான அந்த ருத்ரன் ஸ்தோத்திரம் பண்ணுறார். சர்வாதித்யைஹி பண்டு ஆதித்யர்கள் எல்லாம் சேர்ந்து ஸ்தோத்திரம் பண்ணுறார். சமம் பூஷா பாவகோயம் சஹாக்னிபிஹி அப்படின்னு அந்த அக்னியானவர் ஸ்தோத்திரம் பண்ணுறார். அஸ்வினோ வசவச்சேமே சர்வே செய்தே மருத்கணாக. இதோ இங்கே அஸ்வினி தேவதைகள், இதோ இங்கே மருத்கணங்கள். சாத்யா விஸ்வே ததா தேவா தேவேந்திரச்சாயம் ஈஸ்வரः. சாத்தியர்கள், விஸ்வதேவர்கள், தேவேந்திரன், ஈஸ்வரன் பிரணாம பிரவணாநாத தைத்திய சைன்யை பராஜிதாக. இப்பேற்பட்ட எத்தனை தேவதைகள் உண்டோ எல்லாரும் இந்த தைத்திய சைன்யத்தாலே பராஜயிக்கப்பட்டு அதாவது தோற்பிக்கப்பட்டு சரணந்தாம் அனுப்பிராப்தாக தேவரீருடைய திருவடிகளை சரணமாக வந்து அடைந்திருக்கிறோம். சமஸ்தா தேவதாகணாக அதாவது அங்கன்மான் ஞாலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளி கட்டில் கீழே சங்கம் இருப்பார் போல் அப்படின்னு ஆண்டாள் பாசுரம். அவர்களுக்கெல்லாம் அபிமானம் போனால், அந்த கர்வம் போனால் எங்கே வந்து விழுவாப்னு அப்படின்னா எம்பெருமானுடைய பள்ளிக்கட்டில் அவனுடைய சிம்மாசனத்துடைய காலை பிடிச்சுண்டு அவர்களெல்லாம் நிற்கிறா அப்படின்னு காட்டுறேன். அந்த மாதிரி வந்து சரணாகதி பண்ணா உடனே சொல்கிறார் பராசரர். ஸ்ரீ பராசர உவாச்சா ஏவம் சம்ஸ்தூயமானஸ்து பகவான் சங்க சக்கரதுக்கு ஜகாம தர்சனம் தேஷாம் மைத்ரேய பரமேஸ்வரः. அந்த எம்பெருமான் சரணாகத வத்சலன் தானே, பிரார்த்தித்த உடனே அப்படி சரணாகதி பண்ணின உடனே அவர்களுக்கெல்லாம் பிரத்யக்ஷனானான். அங்கே கண்ணுக்கு இலக்காக வந்து நின்னான். சங்க சக்கரங்கள் எல்லாம் பிடித்து அதாவது பீதாம்பரந்தரங்கள் எல்லாம் பிடித்து தரித்து தான் வந்து நின்னான். தந்திருஷ்டுவா தே ததா தேவாக சங்கச்சக்கர கதாதரம் அபூர்வ ரூபசம்ஸ்தானம் தேஜசாம் ராசிமூர்த்திஜம். அப்பேற்பட்ட சங்க சக்கரங்களை பிடித்த அந்த எம்பெருமானை பார்த்து அவர்களெல்லாம் பிரார்த்திக்க ஆரம்பித்தார்கள். அவன் எப்படி இருந்தார், பெருமாள் எப்படி இருந்தார்னா அபூர்வ ரூபசம்ஸ்தானம். முன்னாடி எங்கேயும் அந்த அழகு பார்த்ததே இல்லை. அப்பேற்பட்ட திவ்யமான அழகோட அந்த திவ்ய திருமேனியோட தேஜசாம் ராசி ஊர்ஜிதம் அப்படின்னு தேஜசாம் ராசி அதாவது ஒளிக்கற்றை மொத்தம் வெளிச்சம் ஒரு பக்கத்தில் சேர்த்து பிடிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்தான் இந்த எம்பெருமான். ராசி தேஜசாம் ராசிம் ஊர்ஜிதம் பிரணம்ய பிரணதா சர்வே சங்கோபஸ்திமிதேக்ஷனாக துஷ்டுவு புண்டரீகாட்சம் பிதாமக புரோகமாக. அப்பேற்பட்ட அந்த தைத்தியர்களால் பாதிக்கப்பட்ட தேவதைகளெல்லாம் இந்த பிரம்மாவை முன்னிட்டு அந்த எம்பெருமான் முன்னாடி தோன்றவே எல்லாரும் காலில் விழுந்து சேவித்து பிரார்த்திக்க ஆரம்பித்தார்கள். தேவா ஊச்சுகோ தேவதைகளெல்லாம் சொல்கிறார். நமோ நமோ விசேஷஸ்துவம் துவம் பிரம்மா துவம் பிநாகத்ருக்கு இந்திரஸ்துவமக்திப் பவனோ வருணா சவிதாயமஹ. நீர் தான் இந்த அவிசேஷமாக இருக்கிறதுன்னா எந்த பொருளை பார்த்தாலும் எந்த வியக்தியை பார்த்தாலும் அதுக்குள்ளே இருக்கிற அதாவது அதுக்குள்ளே மறைந்து இருக்கிறவரா நீர் தான் இருக்கிற. சரீரியா ஆத்மாவா நீர் தான் இருக்கிறேன். துவம் பிரம்மா துவம் பினாகத்திற்கு
இந்த பிரம்மாவாகவும் தேவரீர் தான் வந்திருக்கிறது, சிவனாகவும் தேவரால் வந்திருக்கிறது. இந்திரஸ்துவம் அக்னி பவனஹா வருணஹா சபிதா யமஹா. இந்திரன், அக்னி, வாயு, வருணன், சூரியன், யமன் யாரா இருந்தாலும் உம்முடைய ஒரு சரீரமாக தான் இருக்கிறது. வசவோ மருதசாத்தியாக விஸ்வேதேவ கணாபவான் யோயம் தவாத்கிருதோ தேவ சமீபம் தேவதாகணः சத்வமேவ ஜெகத்ஸ்ரஷ்டா யத சர்வகதோ பவான். இந்த தேவரின் முன்னாடி நிற்கிற இத்தனை தேவதைகள் எல்லாம் இருக்கிறோமோ இல்லையோ, எல்லாமே நீர் தான் அப்படின்னு நல்லா தெரிஞ்சு போச்சு நமக்கு. தேவரீர் தான் அந்தர்யாமியா இருக்கிறது. சத்வமேவ ஜெகத்ஸ்ரஷ்டா, இதெல்லாவற்றையும் படைத்தவரும் நீர். யத சர்வகதோ பவான், எல்லாவற்றுள்ளும் வியாபிச்சு நிற்கிறவர் நீர். இந்த மாதிரி தெரிஞ்சுட்டு இருக்கோம். துவம் யஜ்ஞஸ்துவம் வஷட்காரः துவம் ஓங்காரः பிரஜாபதி வித்யா வேத்யஞ்ச சர்வாத்மன் தொன்மயம் சாக்கிலம் ஜெகத். இந்த யஜ்ஞத்தினுடைய மூர்த்தியே நீராக இருக்கீர். வஷட்காரத்தினுடைய ரூபமே நீராக இருக்கீர். ஓங்காரத்தினுடைய ரூபமே நீராக இருக்கீர். பிரஜாபதி அப்படின்னா இந்த பிரஜைகள் எல்லாம் காக்கிறவர் நீராக இருக்கீர். வித்யா வேத்யம் ச சர்வாத்மன். ஆழ்வார் சொல்கிறச்சே ரொம்ப ஆச்சரியமாக சொல்கிறார். இனியறிந்தேன் ஈஷர்க்கும் நான்முகர்க்கும் தெய்வம், இனியறிந்தேன் எம்பெருமானுன்னை, இனியறிந்தேன் காரணம் நீ கற்றவை நீ கற்பவை நீ. இனியறிந்தேன் காரணம் நீ கற்றவை நீ கற்பவை நீ அப்படின்னு சொல்கிறாள் இல்லையோ. கற்றவை இதுவரைக்கும் நான் கற்ற வித்தியைகள் எல்லாம் நீராக இருக்கீர். கற்பவை இனிமே கற்க போகிற விஷயங்கள் எல்லாம் நீராக இருக்கீர் அப்படின்றாள் இல்லையோ. அந்த ஞானமே பெருமாளை இருக்கார் அப்படின்றத இங்கே காட்டுறார். வித்யா வேத்யம் அறியப்படும் பொருளும் தானே இருக்கிறான். காரணம் இனி அறிந்தேன் எம்பெருமான் உன்னை அப்படின்னு சொல்கிறச்சு அறியப்படும் அந்த பொருளாகவும் தானே இருக்கிறான் அப்படின்றத காட்டுறார். ரொம்ப ஆச்சரியமாக ஆழ்வார் அதை தமிழ் படுத்தி காட்டிருப்பார் திருமழிசை ஆழ்வார். வித்யா வேத்யஞ்ச சர்வாத்மன் ஸ்வன்மயம் சாக்கிலம் ஜெகத். இந்த ஜகத்தே உம்மால ஆக்கப்பட்டிருக்கிறது, நீராகவே இருக்கிறது. இந்த ஜெகத்தில் உம்மை தவிர வேற ஒன்றும் பார்த்துவிட முடியாது அப்படின்றார். துவமார்த்தாக துவாமார்த்தா சரணம் விஷ்ணோ பிரயாத்தா தைத்திய நிர்ஜிதாக வயம் பிரசீத சர்வாத்மன் ஆப்யாய யஸ்வனஹ. இந்த தைத்தியர்களாலே அடிக்கப்பட்டு பீடிக்கப்பட்டு மிகவும் துன்பத்தோட தேவரீருடைய திருவடிகளை வந்து சரணமடைந்திருக்கிறோம். நமக்கெல்லாம் இந்த துயரத்தை போக்கணும், உம்முடைய தேஜஸாலே நம்ம பூரிக்கணும் அப்படின்னு கேட்குறார். தாவதார்த்திஸ்ததா வாஞ்சா தாவன்மோகஸ் ததா சுகம் யாவன்னயாதி சரணம் துவாமசேஷாகநாசனம். இப்போ ரொம்ப ஆச்சரியமாக காட்டுறா. நமக்கு எல்லாம் எது வரைக்கும் துயரம் அப்படின்னா உம்முடைய திருவடி பிடிக்கிற வரைக்கும் தான் துயரம். அதுக்கப்புறம்னா அந்த துயரம் கிடையாது. எதே போல அப்படின்னாக்கா தாவதார்த்திஸ்ததா வாஞ்சா, எது வரைக்கும் ஆசை இருக்கிறதோ அது வரைக்கும் துக்கம் இருக்கும். இது ஒரு வஸ்து எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்துட்டா அந்த ஆசை இருக்கிற வரைக்கும் துக்கம் இருக்கும். ஏன்னா அந்த வஸ்து கிடைக்காம போனால் துக்கம் தானே. இல்லை அந்த வஸ்து நமக்கு வேண்டியபடி கிடைக்காம போனால் துக்கம் தானே நிற்கும். அப்போ அது எது வரைக்கும் அந்த துக்கம் இருக்கும், ஆசை இருக்கிற வரைக்கும் துக்கம் நிற்கும். அந்த ஆசை போயிடுதுன்னா துக்கமே இருக்காது. அந்த மாதிரி ஆர்த்திஹி ததா வாஞ்சா தாவன் மோகஸ் ததா சுகம். எது வரைக்கும் மோகம் இருக்கும் அப்படின்னாக்கா அசுகம் இருக்கிற வரைக்கும் மோகம் இருக்கும். அதாவது எது எனக்கு கிடைக்கல, எனக்கு பிரதிகூலமாக இருக்கிறது அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கிற வரைக்கும், இது கிடைக்கலையே இப்படி அடுத்துன்ற அந்த எண்ணம் இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு மோகம் இருக்கும். அது போயிடுத்துன்னா மோகம் தன்னுடைய கலந்து போயிடும். அந்த மாதிரி யாவன்ன யாதி சரணம் துவாம் அசேஷாக நாசனம். யார் ஒருத்தனுக்கு எத்தனை வரைக்கும் துயரம் இருக்கும்னா உம்முடைய திருவடியை பிடிக்கிற வரைக்கும் தான். பிடிச்சுட்டா என்ன ஆகும்னா எம்பெருமான் அந்த துயரத்தை போக்கி கொடுத்துருவான். துவம் பிரசாதம் பிரசன்னாத்மன் பிரபன்னானாம் குருஸ்வனஹ தேஜசாம் நாத்த சர்வேஷாம் ஸ்வசக்தியாப்யாயனம் குரு. ஆனபடியால் எம்பெருமானே நாம் இப்போ உம்முடைய திருவடியை சரணமடைந்திருக்கிறோம், தேவரீர் தான் இந்த துயரங்கள் எல்லாம் போக்கி கொடுக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே பராசரர் சொல்கிறார். ஏவம் சம்ஸ்தூயமானஸ்து பிரணதைர் அமரேர் ஹரிஹி பிரசன்ன திருஷ்டிர் பகவான் இதமாக ச விஸ்வகிருத்து. இந்த மாதிரி ஸ்தோத்திரம் பண்ண உடனே எம்பெருமானுக்கே ஸ்தவ பிரியன் அப்படின்னு எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவாளாம் பார்த்துட்டு இருப்பாராம் பெருமாள். சுவாமி இந்த ஆசை நியாயமா? யாரான வந்துட்டு நமக்கு ஸ்தோத்திரம் நம்ம பெருசாக போய் கொண்டாடணும் அப்படின்னு நம்ம ஆசை கொள்ளலாம். நாம் அந்த ஆசை கொள்றதுன்றது தப்பு. ஏன்னா நமக்கு அந்த தகுதி இல்லை. பெருமாள் அந்த ஆசை கொள்ள மாட்டாரா? கட்டாயமாக அந்த ஆசை உண்டு பெருமாளுக்கு. ஸ்தவ பிரியா அப்படின்னு எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணால் அவ்வளோ ஆசையாக கேட்டுப்பார். அப்படியா எனக்கு என்னதான் சொல்கிறீங்களா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னுவார். அந்த மாதிரி அந்த ஸ்தோத்திரம் பண்ணின உடனே அந்த பெருமாள் அந்த தேவதைகள் எல்லாம் குளிர கட்டாட்சித்தார். முதல்ல பிரசன்ன திருஷ்டிர் பகவான் இதமாக ச விஸ்வகிருத் அப்படின்னு குளிர கட்டாட்சித்து ஒரு வார்த்தை சொன்னார். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இந்த விஷயத்தை நம்ம எல்லா இடத்துலையும் பார்க்கலாம். பெருமாள் ஒரு கருணையால் நமக்கு அனுகிரகம் பண்ணுறாருனா முதல்ல குளிர அவருடைய கட்டாட்சம் பண்ணுவார். கட்டாட்சிச்சு ரெண்டாவது ஒரு வார்த்தை பேசுவார்.
ஆழ்வார் பிரார்த்தித்தது அப்படிதான். பண்டை நாளாலே நின்றிருவருளும் பங்கையத்தாள் திருவருளும் கொண்டு உன் கோயில் சீத்து பல்படிகால் வழிவழி வந்து ஆட்செய்யும் தொண்டரோர்கருளி சோதிவாய் திறந்து உன் தாமரை கண்களால் நோக்காய். சோதிவாய் திறக்கணும், உம்முடைய ஒரு வார்த்தையை அருளி செய்யணும். தாமரை கண்களால் நோக்காய் அப்படின்னு உம்முடைய திரு கண்களாலே நம்மை கடாட்சிக்க வேணும். கிங்கிணிவாய் செய்த தாமரை பூ போலே செங்கன் சிரிச்சிருதே எம்மேல் வெளியாவோ சொல்கிறபடிக்கு சின்னதாக சாத்மிக அதாவது நம்ம பொறுக்கிற அளவுக்கு நம்ம மேலே கட்டாட்சம் அந்த மழை பொழியணும். அதுக்கு மேலே வந்தையா ரொம்ப சந்தோஷம், உனக்கு நான் அனுகிரகம் பண்ணுறேன்ற ஒரு வார்த்தை அதை அருளி செய்ய வேணும் அப்படின்னு சொல்கிறாடே, அந்த மாதிரி எம்பெருமான் இவர்கள் எல்லாரையும் குளிர கட்டாட்சித்து ஒரு வார்த்தை அருளி செய்தான். தேஜசோ பவதான் தேவாக கரிஷ்யாம் உபபிரம்மணம் வேத வதாமியகம் யத்கிரியதாம் பவத்பிஸ் ததிதம் சுராக. உங்களுடைய அதாவது தேவதைகள் எல்லாம் பார்த்து பெருமாள் சொல்கிறது, உங்களுடைய தேஜஸ் கூடுற மாதிரி நான் ஒரு யுக்தியை சொல்கிறேன், ஆனால் நான் சொன்னபடிக்கு நடக்கணும். நான் சொன்னபடிக்கு நடந்தீர்களே ஆனால் உங்களுக்கு தேஜஸ் கூடும், உங்களுக்கு திரும்ப போன ஐஸ்வர்யம் வந்துடும் அப்படின்னு காட்டுறார். ஆனிய சகிதா தைத்தியைஹி க்ஷீராப்தோ சகலௌஷதீஹி பிரக்ஷிப்ய அத்திர அமிர்தார்த்தம் தாக சகலா தைத்தியதானவைஹி. இந்த சுற்றி இருக்கிற எத்தனை ஓஷதிகள், அதாவது மருந்து லத்தைகள் எல்லாம் இருக்கிறதோ அந்த ஓஷதிகள் எல்லாம் கொண்டு இந்த பார்க்கடலில் போடுங்க. போட்டு இந்த பார்க்கடலை கடையணும். சுவாமி ஆற்றுல இருக்கிற தயிர் சட்டி கடையிறதுக்குள்ளே நம்ம போகிறோம் இருக்குது. பால் கடல் எப்படி கடையிறதுன்னா அதுக்கு தான் நீங்கள் மட்டும் அல்ல, தைத்தியர்கள் தானவர்கள் யாரெல்லாம் அந்த அசுரர்கள் எல்லாம் யாரெல்லாம் இருக்கிறாளோ எல்லாரையும் கூட்டிக்கோங்க. ஒரு பக்கத்தில் தேவதைகளெல்லாம் நில்லுங்க, ஒரு பக்கத்தில் அசுர தைத்திய தானவர்களெல்லாம் நில்லுங்க. பார்க்கடலையே ஒரு பெரிய பாத்திரமாக வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே நான் கடையணுன்னாலே ஒரு மத்து வேணுமா இல்லையா? அந்த மத்து எதை பண்ணணும்னா எதை உபயோகப்படுத்தணும்னா மந்தரம்ன்ற ஒரு பெரிய மலை அதை போடுங்க, மத்தாக அதை போடணும். அது மேலே அந்த பெரிய மலையை சுற்றுறது எப்படி, அது ஒரு கயிறு வேண்டாமான்னா வாசுகி அப்படின்ற ஒரு பாம்பு, அந்த பெரிய பாம்பை கயிறாக வச்சுக்கோங்க. ஒரு பக்கத்தில் தேவதைகள் ஒரு பக்கத்தில் அசுரர்கள், இந்த மாதிரி கடையுங்கோ. இதில் வரக்கூடியதான் அமிர்தம். அந்த அமிர்தத்தை நீர் சாப்பிட்டால் உமக்கு எந்த பாதிப்பும் வராது அப்படின்னு காட்டுறா. ஆனிய சகிதா தைத்தியைஹி க்ஷீராப்தோ சகலௌஷதீஹி பிரக்ஷிப்யாத்ரா மிருதார்த்தம் தாக சகலா தைத்தியதானவைஹி மந்தானம் மந்தரம் கிருத்வா நேத்திரம் கிருத்வா ச வாசுகிம் மத்தியதாம் அமிர்தம் தேவாக சகாய மையவஸ்திதே. உமக்கெல்லாம் சகாயம் பண்ணுறதுக்கு நான் இருக்கேன், கவலை கொள்ள வேண்டாம். அவர் சொல்கிறார், பெருமாள் சொல்கிறார், உங்களுக்கெல்லாம் சகாயம் பண்ணுறதுக்கு நான் இருக்கிறேன், நீங்கள் 2 பேரும் 2 பக்கத்தில் நின்று இந்த மாதிரி கடையுங்கோ அப்படின்ற. சாமபூர்வஞ்ச தைத்தியாக தத்திர சாகாய கர்மணி சாமானிய பலபோக்தாரோ யூயம் வாச்சியா பவிஷ்யத. ஆனால் ஒன்றுன்னு நான் பெருமாள் என்னான்னு எக்காரணம் கொண்டு அந்த தைத்தியர்களோட சண்டை போடாதீங்கோ. தேவதைகளுக்கும் அசுரர்களுக்கும்னாலே ஒரு சண்டை ஒன்றுதோ இல்லையோ, அந்த சண்டை மட்டும் போட்டுக்காதீங்க. ஒரு சின்ன விஷயம் அது பெரிய சண்டையாக போய் முடியும், அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஏன்னா இந்த ஒரு காரியம் உங்களுக்கு ஒழுங்காக நடக்கணும்னா அவள் கூட ஒத்துழைச்சி அவள் கூட நன்னா சமரசமாக பேசி தான் முடிக்கணும், காரியத்தை முடிக்கணும். ஒழிய நீங்கள் சண்டையில் போட்டால் நான் நடுவில் வரமாட்டேன்ட்டு பெருமாள் அதை சொல்கிற. சாமபூர்வஞ்ச தைத்தியாக தத்திர சகாய கர்மணி. நான் நல்ல வார்த்தையில் போய் அந்த தைத்தியர்களெல்லாம் கேட்டுக்கோங்க, நீ தான் சகாயம் பண்ணணும், இந்த மாதிரி இருக்குது, நானும் நீ 2 பேரும் சேர்ந்து கடையலாம், 2 பேரும் அந்த அமிர்தத்தை எடுத்துக்கலாம்னு சொல்லுங்க. நல்ல வார்த்தையில் சொல்லுங்க, அவள் வருவா, சண்டை இல்லாமல் அந்த காரியம் முடிச்சுடுங்கோ. அப்போ எல்லாம் கேட்டா அவள் 2 பேரும் அமிர்தத்தை எடுத்துட்டா அப்புறம் நமக்கு என்ன இருக்குது பெருசு அப்படின்னா, அதுக்கு தான் பெருமாள் சொல்கிறார். மத்தியமானேச்ச தத்ராப்தௌ யத் சமுத்பத்யதே அமிர்தம் தத்பானாத் பலினோ யூயம் அமராஷ்ச பவிஷ்யதா. அந்த பார்க்கடல் கடையிறச்ச அமிர்தம் வருதோ இல்லையோ, அதை நீங்களெல்லாம் சாப்பிட்டுக்கோங்க. தேவதைகளுக்கு சொல்கிறா, நீங்களெல்லாம் சாப்பிட்டுக்கோங்க, நீங்கள் அமரர்கள் சாகா வரம் பெற்றவர்களாக இருப்பீர். உங்களுக்கு எல்லாம் சாவு அப்படின்றது வரவே வராது, உங்களுக்கு சக்தி குறையவே குறையாது, அப்படி ஆயிடுறீங்கோ. ததாச்சாஹம் கரிஷ்யாமி தே யதா த்ரிதசத்விஷா ந பிராப்ஸ்யந்தி அமிர்தம் தேவாக கேவலம் கிளேசபாகினஹ. அந்த அசுரர்களுக்கும் அமிர்தம் கிடைச்சுட்டா அவளும் அதே மாதிரி தான் சக்தி பெற்றுடுறாளே அப்படின்னு பயம் வந்ததா. பெருமாள் அப்போ தான் சொல்கிறார், கவலை கொள்ளாதீங்க, அந்த அசுரர்களுக்கு அமிர்தம் கிட்டாமல் பண்ணுறது என்னுடைய பொறுப்பு. பெருமாள் சொல்கிறார், அந்த அசுரர்களுக்கு அமிர்தம் கிட்டாதபடிக்கு, அது அவள் கிடைக்காதபடிக்கு பண்ணுறது என்னுடைய பொறுப்பு. அது வரைக்கும் நீங்கள் சண்டை போட்டுக்காதீங்க. அவள் என்ன சொன்னாலும் ஆமாம் சொல்லி ஒத்துழைச்சுண்டு காரியம் பண்ணுங்க, நான் பார்த்துக்கிறேன்ற பெருமாள். பராசர உவாச்சா இத்யுக்தா தேவதேவேன சர்வகேவ ததாசுராக சந்தானம் அசுரை கிருத்வா யத்னவந்தோ மிருதே பவன் அப்படின்னு சொன்ன உடனே தேவதைகள் எல்லாம் ஒத்துண்டா. சரணாகதி பண்ணவா ஒத்துண்டே தான் ஆகணும், அவள் வேற ஒரு கத்தி இல்லை.
ஆனபடியாலே ஒத்துனுட்டா. சரி, தைத்தியர்கள் கூட போய் பேசி ஒரு ராஜிக்கு வந்துட்டா. இந்த மந்தார மலையை நட்டு, அதாவது ஆழ்வார் சொல்கிறார், அந்த கடல் கடையிற சரித்திரம் அதை சொல்கிற அந்த மாதிரி சொல்கிறச்சே, இந்த மந்தரத்தை நட்டு நடுவரை நட்டு அந்த வாசுக்கியை நானாக சுற்றி தான் அந்த கடல் கடைய ஆரம்பிச்சா. சந்தான வசுரை கிருத்வா யத்னவந்தோ அமிர்தே பவன்னே நானௌஷதீஹி சமானீய தேவதைத்தைவ தானவாக க்ஷிப்த்வா க்ஷீராப்திவ பயசி சரதப்ராம லத்விஷி அப்படின்னு எத்தனை விதமான ஓஷதிகள் எல்லாம் இருந்தோ அந்த மூலிகைகள் எல்லாம் கொண்டு அந்த பார்க்கடலில் போட்டார். அது மேலே க்ஷீராப்தி பயசி அப்ராமலத்விஷி அப்படின்னு அது ஒரு மாதிரி, அது போட்ட உடனே பாலே ஒரு மாதிரி கருப்பாக ஆக ஆரம்பிச்சுடுத்து. அதாவது அத்தனை ஓஷதிகள் போட்ட உடனே அதனுடைய வர்ணம் மாறிச்சு. அதாவது சரதப்ராமலத்விஷி அப்படின்னு ஒரு மேகம் போல ஆச்சது, அந்த பால் கடல் மேகம் போல ஆச்சு. மந்தானம் மந்தரம் கிருத்வா நேத்திரம் கிருத்வாச்ச வாசுகிம் ததோ மதித்தும் ஆரப்தாக மைத்ரேய தரசாமிருதம் அப்படின்னு உடனே இந்த மந்தரத்தை மத்தா போட்டா, வாசுகிய கயிறை பிடிச்சா, அப்படி இப்படி கடைய ஆரம்பிச்சா. ததோ மதித்தும் ஆரப்தா மைத்ரேய தரசாமிருதம் விபுதாக சகிதா சர்வே யத புச்சம் தத கிருதாக கிருஷ்ணேன வாசுகேர் தைத்தியாக பூர்வகாயே நிவேசிதாக. முன்னாடியே பெருமாள் ஒரு சங்கேதம் சொல்லி வச்சிருந்தாரோ இல்லையோ, இந்த தைத்தியர்கள் என்ன சொன்னாலும் ஒத்துக்கோங்க அப்படின்னு. அங்கேயே ஒரு ரகசியத்தையும் சொல்லி வச்சிருந்தா. என்னன்னா, முதல்ல நான் தான் தலை பக்கத்தில் இருக்கேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. அந்த தைத்தியர்களுக்கு என்ன ஒரு இயல்பு அப்படின்னா, யார் என்ன சொன்னாலும் அது கிடையாது, நான் சொன்னதானே நடக்கணும் அப்படின்னு சொல்லுவா. ஆனபடியால இந்த வாசுக்கி பாம்பு தலை பக்கத்தில் நாம இருக்கேன் முதல்ல சொல்லுங்கோ. அந்த தைத்தியர்கள் எல்லாம் சொல்லுவா, அது என்ன நீ தேவத்தைன்னு தலையில் கோலம் முளைச்சிருக்கேன்னா, நான் தான் தலை பக்கத்தில் இருப்பேன், வால் பக்கத்தில் சின்ன வால் தான் இருக்கணும், ஒரு அப்பிரயோஜகர்கள் தான் வால் பக்கத்தில் இருக்கணும், நீங்கள் வால் பிடிச்சிக்கோங்க சொல்லுவா தைத்தியர்கள். அங்கே சண்டை போடாதீங்கன்ற பெருமாள். சண்டை போடாதீங்க, வால் இருந்தாலும் அந்த வாலை பிடிச்சிக்கோங்க, தலை பக்கத்தில் தைத்தியர்கள் விட்டுடுங்கன்னார். ஏன் அப்படின்னா அதில் ஒரு சூக்ஷ்மம் இருக்குது, மர்மம் இருக்குது. இதை கடையஞ்சுட்டே இருக்கிறச்சே வாசுக்கி பாம்பு இல்லையோ, அதுக்கும் உசுறு போகிற மாதிரி ஆறுதோ இல்லையோ, அது விஷத்தை கக்க ஆரம்பிச்சுடுத்தோ. அந்த விஷ ஜுவாலையால் அந்த தைத்தியர்களுக்கெல்லாம் பலம் குறைஞ்சுனே வந்துடுது. ஏன்னா தலை பக்கத்தில் இருக்காள் இல்லையோ, அந்த விஷஜுவாலை நேராக அவர்களை பாதிக்கிறது, பலம் குறைஞ்சுனே வந்துடுது. இதே தேவர்கள் அங்கே இருந்திருந்தா அவர்களுக்கு பலம் குறைஞ்சு போயிருக்கும். இது பெருமாளுடைய யுக்தி. இதை காட்டுறாருங்க. விபுதா சகிதா சர்வே யதா புச்சம் ததக்ருதாக கிருஷ்ணேன வாசுகேர் தைத்தியாக பூர்வகாயே நிவேசிதாக தே தஸ்ய முகநிஸ்வாச வன்ஹிதாப ஹதத்விஷா நிஸ்தேஜசோ சுரா சர்வே பபூவூர் அமிதௌஜசா அப்படின்னு அந்த வாசுகியினுடைய விஷ ஜுவாலையாலே, அந்த காத்தால அவர்களுக்கு எல்லாம் அந்த தேஜஸ் குறைஞ்சு போயிடுத்து. தேனைவ முகநிஸ்வாச வாயுனா ஸ்தபலாஹகைஹி புச்சப்பிரதேசே வருஷத்பிஹி ததா சாப்யாயிதாசுராः க்ஷீரோதமத்தியே பகவானே கூர்மரூபி ஸ்வயம் ஹரிஹி மந்தனாத்ரேர் அதிஷ்டானம் பிரமதோ பூன் மகாமுனே. இந்த மாதிரி இவர்கள் எல்லாம் கடை ஆரம்பிக்கிறச்சு. அந்த தைத்தியர்களுக்கு பலம் குறைஞ்சுடுத்து, தேவர்களுக்கு அந்த பலம் கூடித்து. இந்த மாதிரி இவர்கள் கடைஞ்சுட்டே இருக்கிறச்சே என்னமோ தெரியல, இந்த மலை நிதானமாக கடலுக்குள்ளே இறங்க ஆரம்பிச்சுடுது. மற்ற ஒரு அளவில் இருந்தால் தான் அதை கடையவே முடியும். அது கீழே போய் நின்றுடுத்துன்னா அதை கடைய முடியாது. அவள் அந்த மலை போய் சமுத்திரத்துக்குள்ளே உட்காந்துடுத்து, அந்த நிலத்தில் போய் நின்றுடுத்துன்னா எப்படி கடையிறது? அதை கடைய முடியாது. அது அப்படி இறங்கிண்டே இருக்கச்சே எல்லாரும் கதற, தேவதைகளெல்லாம் கதற, ஐயோ இந்த மலை உள்ளே இறங்குறதேன்னு. அங்கே பெருமாள் ஒரு கூர்ம ரூபியாக வந்தார், பெரிய ஆமை. அந்த ஆமை வடிவத்தில் வந்து இந்த மலைக்கு கீழே போயிட்டார். அந்த ஆமைக்கு மேலே ஓடு இருக்கிறதோ இல்லையோ, அந்த ஓட்டில் அந்த மொத்த மலையை தாங்கினார், தன்னுடைய முதுகில் தாங்கினார் அந்த மலையை. அப்போது கீழே அந்த ஓட்டில் அந்த மலை நின்னபடியால் இன்னும் கீழே இறங்கல, அது அப்படியே தாங்கிடுச்சு. அந்த ஒரு பக்கத்தில் கூர்மமாக இருக்கார் பெருமாள். மந்தனாத்ரே ரதிஷ்டானம் பிரமதோ பூன் மகாமுனே ரூபேண அந்நேன தேவானாம் மத்தியே சக்கரகதாதர சகர்ஷ நாகராஜானம் தைத்திய மத்திய பரேணச்ச. இன்னும் 2 ரூபங்கள் எடுத்துட்டார். ஒரு ரூபத்தாலே தேவர்கள் பக்கத்தில் நின்று இந்த பக்கத்தில் அந்த பாம்பை இழுக்க ஆரம்பித்தார். இன்னொரு ரூபத்தை எடுத்துட்டார், தைத்தியர்கள் பக்கத்தில் போய் அங்கே பாம்பு இழுக்க ஆரம்பித்தார். அப்போ 2 பக்கத்துலையும் தான் நின்று அந்த பாம்பு இழுக்கிறதுக்கு அந்தந்த ரூபங்கள் எடுத்தார். அதே மாதிரி உபரி ஆக்ராந்தவான் சைலம் பிருஹத்ரூபேண கேசவா ததாபரேண மைத்ரேயா என்ன திருஷ்டம் சுராசுரைஹி. இதெல்லாம் மணிண்டே இருக்கிறச்சே மலை கீழே அதாவது கீழே இறங்கிடுச்சுன்றச்சே கீழே ஆமையாக தாங்கினாரா. அதுக்கப்புறம் மலை மேலே எகிர ஆரம்பிச்சுடுச்சு. அந்த மலை மேலே எகிரினாலும் பிரயோஜனம் இல்லையா. அந்த மற்ற தயிர்னா வெளியில் வந்துட்டா, தயிர் செட்டினா வெளியில் வந்துட்டா, எங்கே கிடையாது.
அந்த மாதிரி மலை மேலே ஏற ஆரம்பிச்சுது. அவள் பார்த்தா என்ன பண்ணுறதுன்னு தெரியலையேன்னா இந்த இடத்துக்கு அஜயன் அப்படின்னு பேர். அஜயன் அப்படின்னு பேர். அந்த எம்பெருமான் அந்த பேரோட அந்த மலையை மேலுன்னு அழுத்தி பிடிச்சாராம். இது நமக்கு சட்டுன்னு புரியணும்னா மிக்சி போடுறோம். அந்த மிக்சி போடுறச்சே ஜாரில் மேலே மூடி இருக்கும். அந்த மூடி போடாமல் மிக்சி ஓட்டினா என்ன ஆகும்னா அது எல்லா இடத்துலையும் பறக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கு என்ன பண்ணுவோம், மேலே ஒரு கை அழுத்தி பிடிச்சுன்னு இப்படியே ஓட்டுறோம் இல்லையா. அந்த கை அழுத்தி பிடிச்சி ஓட்டுற காரியம் தான் பெருமாள் பண்ணிருக்காரு. அந்த மற்ற அப்படியே மேலுன்னா அழுத்தி பிடிச்சிட்டு இருக்கார். இப்போ எத்தனை ரூபங்கள்னு யோசனை பண்ணி பாருங்க. ஒரு பக்கத்தில் தானாகவே இருக்கார், விஷ்ணு தானாகவே இருக்கிறார். இன்னொரு ரூபம் கீழே ஆமையாக போயிட்டார். மூணாறு ரூபம் தேவதைகள் பக்கத்தில் போயிட்டார். நாலாவது ரூபம் அசுரர்கள் பக்கத்தில் போயிட்டார். அஞ்சாவது ரூபம் மேலே அந்த மலையை அழுத்தி பிடிச்சிட்டு இருக்கார். ஆறாவது ரூபம் வாசுகிக்குள்ளேயே இருந்து அதனுடைய பிராணனை தரிச்சிருக்கார். இல்லைன்னா அந்த ஆட்டத்தில் அந்த வாசுகி பிராணம் போயிட்டுருக்கும் இல்லையா. அந்த வாசுகியோட பிராணம் தரிக்கணுமோ இல்லையோ அதுக்குள்ளே இருந்து அதை காத்து கொடுத்துருக்கார். எத்தனை ஒரே சமுத்திர மந்தனா, ஆனால் இத்தனை அவதாரங்கள் ஏக காலத்தில் எடுத்திருக்கார். இது ஒன்றுக்கு அப்புறம் ஒன்றுக்கு இல்லை, ஒரே காலத்தில் இத்தனை அவதாரங்கள் எடுத்து அந்த காத்து கொடுத்துருக்கார். கதாபரேன தைத்திரைய என்ன திருஷ்டம் சுராசுரைகி. ஆனால் இந்த அஜயன் அப்படின்ட்டு சொல்கிற இது இங்கே இல்லை, பாகவதத்தில் சொல்கிறது. அப்போ ஏற்பட்ட அந்த எம்பெருமான் இருக்கிறானே, அவன் அந்த அழுத்தி பிடிச்ச அந்த ரூபம் யாருக்கும் கண்ணுக்கு தெரியல. பெருமாள் அதை பண்ணான்றது இருக்க வழியா யாருக்கும் அந்த ரூபம்ன்றது தெரியல. தேஜசா நாகராஜானம் ததாப்பியாயுதவான் ஹரிஹி அந்நேன தேஜசா தேவான் உபபிரம்ஹிதவான் பிரபு. ஒரு தேஜசாலே வாசுகிக்கு சக்தியை விட்டுட்டார், அங்கே அந்த ரூபத்தோடு இருந்துட்டார். இன்னொரு தேஜசாலே தேவதைகளுக்கெல்லாம் பலம் கூட்டுண்டு அங்கே இருக்கார். எத்தனை ரூபங்கள். நைக ரூபகா அப்படின்னு சஹஸ்ரநாமத்தில் ஒரு ரூபம் கிடையாது அந்த எம்பெருமானுக்கு, அநேக ரூபங்கள். அப்பேற்பட்ட ஒரே சரித்திரத்தில் அநேக ரூபங்களை எடுத்த அந்த எம்பெருமானுடைய இந்த லீலை நடக்கிறச்சே மத்தியமானே ததஸ்தஸ்மின் சீராத்தோ தேவதானவேகி ஹவிர் தாமாபவத் பூர்வம் சுரபிஹி சுரபூஜிதா அப்படின்னு இதெல்லாம் கடைஞ்சுட்டே இருக்கிறச்சே ஒன்றொன்னா கிளம்ப ஆரம்பிச்சிது. இந்த பார்க்கடலில் கடைஞ்சுட்டே இருக்கிறச்சே ஒரு வஸ்துவாக கிளம்புறது. என்னென்ன கிளம்புறது, எப்படி கிளம்புறது, கடைசியில் அமிர்தம் வந்தா இல்லையா, அதெல்லாம் நாளைய தினத்துக்கு அனுபவிக்க பிரார்த்தனை. ஸ்ரீமதே ராமானுஜாய நமः.